ஹாய், வாழ்க வளமுடன். இன்றைக்கி 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஹல்வா பண்ண போகிறோம். நோ மைதா, நோ சுகர். வாங்க பார்க்கலாம். வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு காட்டுறேன். அத்திப்பழம், ட்ரை டேட்ஸு, வெல்லம். ஒரு 8 மணி நேரம் போல் ஊறிடணும். நல்லா ஊறி அதுக்கப்புறம் மை போல் பேஸ்ட்டாக அரைச்சி அதை வச்சுக்கணும். அதிகமாக தண்ணி விடாதீங்க. தண்ணி விட்டால் அது ரெசிபி சரிப்பட்டு வராது. நல்ல மை போல் அரைச்சிக்கிறணும். இதை இப்படி இருக்கணும் பாருங்கள். நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரம் கனமாக இருக்கணும். அதனால் உங்களுக்கு நல்லா அதில் கிண்ட வரும். அடி பிடிக்காமல் நல்லா வரும் ரெசிபி. நீங்கள் எது பண்ணாலும் தீஞ்சி அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்லா வரும். கனமான பாத்திரத்தில் பண்ணால் ஸ்ட்ரக்சரும் ஹல்வாவும் அது நம்ம பண்ணுற எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் நல்லா வரும். முதல்ல முந்திரி பருப்பை கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துக்கிறலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர முடியும். நெய் விட்டு நல்லா வறுத்துக்கிறலாம். கருகிராமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்துக்கோங்க. நல்ல கலர் வந்தால் போதும். உங்களுக்கு பாதாம், திராட்சை இந்த மாதிரி வேறு வெரைட்டியான இது வேணும்னாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஹல்வா பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 1/2 hour வரைக்கும் டைம் எடுக்கும். நல்ல ஆனால் ஹெல்த்தியான ரெசிபி இது. கலர் இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் கொஞ்சம் நெய் விட்டு, அதே நெய்யில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா சிம்லேயே வச்சு வதக்குங்க. தண்ணியை மட்டும் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. தெரித்து ஸ்டவ்வெல்லாம் பரவும், இந்த மாதிரியெல்லாம் ஆகும். குழந்தைங்களுக்கு சாப்பிட ஐரன், கால்சியம் சத்து குறைவு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்திங்கனாக்கா ஹெல்த்தியாக இருக்கும். 5 minutes later. அஞ்சீர்லேயே இனிப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வெல்லத்தோட இனிப்பு கொஞ்சம் இருந்தாலே போதும். ஒரு 25% இருந்தாலே போதும். அதிகமாக தேவைப்படாது. இன்னும் தேவைப்பட்டுச்சுனாக்கா நீங்கள் அதோட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து கூட, கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கிடலாம். உள்ள ரத்தம் ஊறுறதுக்கு இந்த வெல்லமும் இந்த அஞ்சீரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஹல்வாவை நீங்கள் வீட்டில் பண்ணிங்கனாக்கா ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தம் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். இதையே நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னாக்கா 1/2 கிலோ 700 800 வரைக்கும் விலையாகும். சாப்பிடவும் முடியாது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அது சாப்பிட்ட திருப்தியும் வராத மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் இனிப்பு ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் நான் ஒரு 25% ஸ்வீட் இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். இது பண்ணையில் உங்களுக்கு இந்த பழத்துலேயே ஒரு இனிப்பு இருக்கும். அந்த இனிப்பே நம்மளுக்கு ஒரு அளவுக்கு போதுமாக இருக்கும். அதோட ஒரு கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா போதும் வெல்லம். நான் இங்கே வெல்லம் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஊரில் நாங்கள் இருக்கிற இந்த ஊரில் எங்களுக்கு நாட்டு சக்கரை அவ்வளோ நல்லா இருக்காது. நல்ல நாட்டு சக்கரை கிடைச்சா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். வெல்லத்துக்கு பதிலாக அதை கூட நாட்டு சக்கரையை கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு அது கிடைக்கலன்ற ஒரு காரணத்துக்காக நான் வெல்லம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். தண்ணி மட்டும் அரைக்கையில் கொஞ்சம் பார்த்து ஊற்றி அரைங்க. இல்லாட்டி இது ஸ்டவ்லெல்லாம் தெரித்து எல்லாம் ஸ்டவ்வெல்லாம் கலீஸ் ஆயிரும். நம்ம மேலேயும் தெரிக்கிற சான்சஸ் இருக்கும். தண்ணி மட்டும் பார்த்து நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கிங்க. இந்த அத்திப்பழத்தோடு நான் ட்ரை டேட்ஸ் சேர்த்துருக்கேன். இது எங்கள் வீட்டில் இருந்ததுனால நான் அதை போட்டேன். இல்லாட்டி பாதாம் போடலாம், முந்திரி பருப்பு போடலாம். முந்திரி பருப்பு போட்டிங்கனாக்கா அது நல்ல ஒரு மை போல் இருக்கும். அது ரியல் ஹல்வாவாகவே உங்களுக்கு மாறிடும். ஆனால் அது கொஞ்சம் கொலஸ்ட்ராலுங்கிறதுனால குழந்தைங்க சாப்பிட்ற வரைக்கும் ஓகே. நம்ம வயசில் இருக்கிறவங்க சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் லிமிட்டாக தான் சாப்பிட வேண்டியது வரும். அவ்வா சொல்லுவாங்க, சின்ன குழந்தைங்க ஓடுற பாம்பை கையில் பிடிக்கிற வயசு, நல்லா சாப்பிட்டாலும் செரிக்கிற வயசுன்னு. அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் முந்திரி பருப்பு அதிகமாக கூட போட்டு இதோட செஞ்சு கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் சேர்க்குற நெய் எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன்.
மணல் மணலாக பியூராக இருக்கும். இது வந்து நான் பசு நெய் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பஃபேலோ நெய்யும் இருக்கும். அது வந்து மணமும் அதிகம், சுவையும் அதிகம், பியூர் நெய்யாக இருக்கும். 15 minutes later. லைட்டாக நெய் விட ஆரம்பிக்குது. சிம்லேயே வச்சு கிண்டி விடுங்க. நம்ம இதை டைம் டேக்கிங் தான். இது வந்து எவ்வளவு பொறுமையாக நம்ம செய்கிறோமோ இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். இதுக்கு முதல்லையும் கொஞ்சம் நெய் விட்டிருக்கேன் நான். அந்த வீடியோ இதில் ஸ்கிப் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் நெய் விட்டிருக்கேன், ஆனால் ரொம்ப கொஞ்சமாக தான் விட்டிருக்கேன். இப்போவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் நெய் அதிலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கிண்டி விடலாம். இன்னும் கொஞ்சம் கிண்ட கிண்ட இன்னும் கொஞ்சம் நெய் அதிலிருந்து வெளியே வரும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஊற்றின நெய்யெல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிக்கிறோம். இதில் ஏலக்காய் வேணும்னாலும் ஃப்ளேவருக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். நான் போடலை, நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. ஊற்றின நெய்யெல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவு போதும். ஒரு 2 கிண்டி விட்டுட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிக்கிறலாம். இது ஒரு 5 to 6 days வரைக்கும் நல்லா கெடாமல் நல்லா இருக்கும். ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.